சாந்தி. 21/4/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 30/3/1999. உங்களின் தீவிர முயற்சிக்கான அன்பை எரிமலை போன்றதாக்கி எல்லையற்ற விருப்பம் இன்மைக்குரிய அலையை பரப்புங்கள் என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் உள்ள 3 ரேகைகளை பார்த்தார். முதலாவது ரேகை இறைவனின் பராமரிப்பு எனும் உங்களின் பாக்கியம். நீங்கள் இந்த இறை பராமரிப்பை கல்பம் முழுவதிலும் ஒரேயொரு தடவை மட்டுமே பெறுகின்றீர்கள். வேறெந்த வேளையிலும் அன்றி சங்கம யுகத்தில் மட்டுமே இந்த பராமரிப்பானது இறைவனால் வழங்கப்படும். மிகச் சில குழந்தைகள் மட்டுமே இறைவனிடமிருந்து இந்த பராமரிப்பை பெறுகின்றார்கள். உங்களின் பாக்கியத்தின் 2வது ரேகை இறைவனின் கல்விக்கான ரேகையாகும். நீங்கள் பெற்றுள்ள இறைவனின் கல்வி என்ற இந்த பாக்கியம் மிகவும் மகத்தானது. இறைவனே உங்களின் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். 3வது பாக்கிய ரேகையானது இறைவனிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற பேறுகளின் ரேகையாகும். நீங்கள் எவ்வளவற்றை பெற்றுள்ளீர்கள் என சிந்தித்து பாருங்கள். உங்களின் பேறுகளின் பட்டியல் எத்தனை நீண்டது என்பதை நீங்கள் எல்லோரும் நினைவு செய்கின்றீர்கள். இந்த பாக்கியத்தின் 3 ரேகைகளும் ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பிரகாசித்தன. நீங்கள் இவற்றை பெற்றுள்ள பாக்கியசாலி ஆத்மாக்களாக உங்களை கருதுகின்றீர்களா? பராமரிப்பு, படிப்பு, பேறுகள், இத்துடன் கூடவே உங்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் பாப்தாதா உங்களின் ஆன்மீக போதையையும் பார்க்கின்றார். இறைவனின் குழந்தைகளான ஆத்மாக்களான உங்கள் எல்லோரிடமும் இத்தகைய ஆன்மீக போதையுள்ளது. நீங்கள் இந்த முழு உலகிலும் உள்ள எல்லோரிலும், அத்துடன் கல்பம் முழுவதிலும் அதி உயர்ந்த, அதி மகத்துவமான, அதி புனிதமானவர்கள். இறை பராமரிப்பிற்கான உரிமையுள்ள ஆத்மாக்கள் எல்லோருக்கும், இறை கல்விக்கான உரிமையுள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும், இறைவனால் வழங்கப்பட்ட பேறுகளால் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கும், புள்ளி என்ற வழிமுறையை பயன்படுத்தும் தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கும், சதா சிரமப்படுவதில் இருந்து விடுபட்டு அன்பிலே சதா திளைத்திருக்கும் குழந்தைகளுக்கும், தீவிரமான அன்புடைய விசேடமான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் தூய மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் சக்தியால் வீணான அதிர்வலைகள் அனைத்தையும் முடிக்கும் உண்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. எண்ணங்களால் ஓர் உலகை உருவாக்க முடியும் என கூறப்படுகின்றது. உங்களிடம் பலவீனமான அல்லது வீணான எண்ணங்கள் இருக்கும்போது வீணான சூழலை கொண்டதோர் உலகம் உருவாக்கப்படுகின்றது. உண்மையான சேவையாளர் என்பவர் தனது தூய சக்தி வாய்ந்த எண்ணங்களால் பழைய அதிர்வலைகள் அனைத்தையும் முடிப்பவராவார். விஞ்ஞானம் ஆயுதங்களை ஆயுதங்களால் அழிக்கின்றது. அவர்கள் ஒரு விமானத்தை இன்னொரு விமானத்தால் அழிக்கின்றார்கள். அதேபோல் உங்களின் தூய மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் அதிர்வலைகள் எந்த ஒரு வீணான சூழலையும் முடித்துவிடும். இப்போது இத்தகைய சேவையை செய்யுங்கள். ஸ்லோகம். தடைகளின் எந்த ஒரு சூட்சுமமான தங்க இழைகளில் இருந்தும் விடுபட்டு முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள்.
ஓம் சாந்தி. அறிவித்தல். இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச உலகளாவிய தியான தினம். பிராமண குழந்தைகள் எல்லோரும் மாலை 6:30 இருந்து 7:30 வரை தியானம் செய்வார்கள். உங்களின் பூஜைக்க தகுதி வாய்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து உங்களை ஒரு விசேடமான இஷ்ட தேவராக கருதி உங்களின் பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள். ஆத்மாக்களை ஒரு கண பார்வையால் அப்பால் எடுத்துச் செல்லும் சேவையை செய்யுங்கள். காட்சிகளை அருளும் ரூபங்கள் ஆகுங்கள். அவர்களுக்கு ஒரு காட்சியை அருளி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.